ஆளுமைமிக்க அரசியல்வாதியாக பியோர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை நேரடி இணைய வழி வகுப்புகள் உங்கள் சீட்டிற்கு முந்துங்கள் 7338824242. நாம் தமிழர் கட்சியினருடன் நீண்ட நாட்களாக மோதல் இருந்து வரும் நிலையில் தனக்கும் தன் குடும்பத்தினருக்கும் எதிராக அவதூறு பரப்புவோர் மீது மான நஷ்ட வழக்கு தொடரப்போவதாக திருச்சி எஸ்பி வருண்குமார் அறிவித்துள்ளார். ஒரு குறிப்பிட்ட அரசியல் கட்சியை சேர்ந்தவர்கள் சமூக வலைதளத்தில் தன்னையும் தன் குடும்ப நபர்களையும் கடுமையாக விமர்சித்து வருவதாக திருச்சி மாவட்ட எஸ்பி வருண்குமார் குற்றம் சாட்டியிருந்தார். குறிப்பாக நாம் தமிழர் கட்சி மீதும் அதன் நிர்வாகிகள் மீதும் அவர் புகார் கூறியிருந்தார். அதேபோல நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் உள்ளிட்டோரும் வருண்குமார் மீது குற்றச்சாட்டுகளை கூறியிருந்தனர். இந்த சூழலில் தானும் தனது மனைவியும் IPS அதிகாரியுமான வந்திதா பாண்டே ஆகிய இருவரும் சமூக வலைதளத்தில் இருந்து தற்காலிகமாக விலக முடிவு எடுத்துள்ளதாக திருச்சி எஸ்பி வருண்குமார் அறிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், நான் காவல்துறை பணியின் மீது விருப்பப்பட்டு சேர்ந்தேன். சாமானிய குடும்பத்தில் பிறந்து வளர்ந்தவன். மக்களின் பிரச்சனைகளை தீர்க்க வேண்டும் என்பதில் முனைப்போடு செயலாற்றி வருகிறேன். ஒரு யூடியூபர் அவர் பதிவிட்ட சர்ச்சை அவதூறுகளால் கைது செய்யப்பட்டார். சட்ட அடிப்படையில் பணியாற்றியதற்காக அவர் சார்ந்த கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் என்னை கடுமையாக சாடினார். அதன் தொடர்ச்சியாக சமூக வலைதளத்தில் என்னை பற்றியும் குடும்பத்தை பற்றியும் ஆபாசம் மற்றும் அவதூறுகளை குறிப்பிட்ட அந்த அரசியல் கட்சியினர் பரப்பி வருகின்றனர். முகம் தெரியாத கோழைகளுக்கும் இணைய கூலிப்படைகளுக்கும் பதில் சொல்ல வேண்டிய அவசியமோ தேவையோ எங்களுக்கு இல்லை என்று தெரிவித்துள்ளார். மேலும் இப்படி அவதூறு பரப்பும் போலி கணக்குகளையும் அதன் பின் ஒளிந்திருக்கும் விஷமிகளையும் நீதிமன்றத்தில் நிறுத்துவேன். அவதூறு கருத்துக்களை பரப்பிய கட்சி ஒருங்கிணைப்பாளர் 2 பொறுப்பாளர்கள் மீது 2 கோடி ரூபாய் கேட்டு மான நஷ்ட வழக்கு தொடருவேன். இந்த கூட்டத்துக்கு சட்டத்தின் முன் தகுந்த பாடம் புகட்ட வேண்டியுள்ளது என்று எஸ்பி வருண்குமார் சூளுரைத்துள்ளார்.